காலத்தில் தவசாலிகளான ஜமதக்னி முனிவரும் ரேணுகை தேவியும் தங்கள் கடுமையான தவத்தின் பலனாக ஒரு மகனை பெற்றனர். அவர்தான் பரசுராமன். அதாவது தர்மத்தை நிலைநாட்டும் வாள் பிடித்த விஷ்ணு ஒரு நாள் ஹைஹய வம்சத்தை சேர்ந்த ராஜா கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னியின் புனித பசுவான காமதேனுவை அபகரித்தான். பரசுராமன் கோபத்துடன் ராஜாவை யுத்தத்தில் வென்று கொன்றார். ஆனால் அதற்கு பழிவாங்க ராஜாவின் பிள்ளைகள் ஜமதக்னியை கொன்றுவிடுகிறார்கள். இந்த சம்பவம் பரசுராமனை உச்சக்கட்ட சினத்திற்கு அழைத்துச் சென்றது. தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க பரசுராமன் 21 முறை பூமியில் உள்ள அனைத்து க்ஷத்திரியர்களையும் அழிக்கிறார். இது ஒரு வரலாற்று சம்பவமாகவும் நீதிக்கான யுத்தமாகவும் கருதப்படுகிறது. அதிகாரம் மிஞ்சினால் அதற்கு பதில் தரம் வரும். தன் கோபத்தால் செய்த இரத்த போக்குக்கு பரிகாரம் செய்ய பரசுராமன் புனித யாகங்கள் செய்து தவம் புரிந்தார். இதன் விளைவாக அவருக்கு சிரஞ்சீவி என்ற ஆசீர்வாதம் கிடைத்தது. ராமர் சிவதனுசை உடைத்தபோது பரசுராமன் திடீரென தோன்றி இராமர் உண்மையாகவே ஒரு தெய்வீகர் என்பதை உணர்ந்தார். பின்னர் தன்னுடைய பரசு வாளையும் போர் ஆற்றலையும் ராமனிடம் ஒப்படைத்து தவம் செய்ய காட்டிற்குள் செல்கிறார்.